ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு, விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 5வது முறையாக புதுச்சேரியின் முதலமைச்சரானார் ரங்கசாமி. ஆளுநர் முன்பு பதவியேற்பு. நமச்சிவாயும், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் மட்டும் அமைச்சராக பதவியேற்பு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பை தொடர்ந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். பிற அமைச்சர்கள் பதவியேற்பில் நீடிக்கும் குழப்பம். சூழ்நிலையை பயன்படுத்தி பதவியை பெற தீவிர முயற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் கார் மற்றும் 5 செல்போன்கள் திருட்டு. தற்கொலை செய்து கொள்ள புதுச்சேரி வந்தவர் மனம் மாறி கைவரிசை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்தது. மொத்தமுள்ள 30 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் தேவை. சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12, பாரதிய ஜனதா கட்சி 4, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1, லட்சிய ஜனநாயக கட்சி 1 என 18 இடங்களில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மெஜாரிட்டி பலத்துடன் உள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவு கடிதங்களோடு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ரங்கசாமி ஆட்சி அமைக்க அழைக்கும்படி உரிமை கோரினார். இந்த கோப்புக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து ரங்கசாமி ஆட்சி அமைக்க வரும்படி கைலாசநாதன் அழைப்பு விடுத்தார். இதனையடுத்து முதலமைச்சர் பதவியேற்பு விழா மே 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர், அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மே 13ஆம் தேதி திட்டமிட்டபடி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இந்த விழாவில் வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பதவியேற்பு விழா தொடங்கியது. ரங்கசாமி முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கான ஜனாதிபதியின் ஆணையை தலைமை செயலர் சரத் சௌகான் வாசித்ததை தொடர்ந்து ஆளுநர் கைலாசநாதன் ரங்கசாமிக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அப்போது கடவுளின் பெயரால் என கூறி முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். 9:46 மணிக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டாலும் நேரம் 9:47 ஆகும் வரை காத்திருந்து அவர் கையெழுத்திட்டார். முதலமைச்சரை தொடர்ந்து நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பின்னர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு துணைநிலை ஆளுநர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். விழாவின் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் முதல் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திருத்தவருக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். புதுச்சேரியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சரை தொடர்ந்து நமச்சிவாயும், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகிய இருவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து மே 13ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற்றது. முன்னதாக மே 12ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நமச்சிவாயமும், என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரை அமைச்சர்களாக நியமித்து ரங்கசாமி ஆளுநருக்கு கடிதம் அளித்தார்.
இது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. இதனையடுத்து நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டதற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பை தலைமை செயலர் சரத் சௌகான் வாசித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோருக்கு ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியைச் சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் தெலுங்கு மொழியில் பதவி பிரமாணம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். నేను మల్లాడి కృష్ణారావు అనే నేను శాసనం ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసం, విధేయత చూపుతానని, భారతదేశ సార్వభౌమాధికారాన్ని, సమగ్రతను కాపాడుతానని நான் நமச்சிவாயம் எனும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் நிலையில் அமைச்சர்கள் பதவியேற்பில் குழப்பம் நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் என் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இவரை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, டாக்டர் நாராயணசாமி ஆகியோரும் அமைச்சராக பதவியேற்பார்கள் என்று முதலில் தகவல் வெளியானது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்பில் குழப்பம் நீடித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பிற என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்பு காலதாமதம் ஆகும் என தெரிகிறது. இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி அமைச்சரவையில் இடம்பெற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்ற பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா சட்டசபை வளாகத்தில் நடைபெறும் என்றும், இதற்காக தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும், இதற்காக விரைவில் புதிய சட்டசபை கூட்டப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்கொலை எண்ணத்துடன் புதுச்சேரி வந்த வாலிபர் மதுபோதையில் மனம் மாறி சுற்றுலா பயணிகளின் கார் மற்றும் செல்போன்களை திருடி சென்ற சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புதுப்பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்த ஹேம்குமார் என்பவர் கார் ஓட்டுநர் ஆவார். இவர் கடந்த 11ஆம் தேதி காலை தனது நண்பர்களான தமிழரசன், பிரவீன், மாதவன், பிரவீன், ஸ்ரீநாத் ஆகியோருடன் காரில் புதுவைக்கு சுற்றுலா வந்துள்ளனர். ரங்கப்பிள்ளை வீதியில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அன்று மதியம் வந்து சேர்ந்த அவர்கள் அசதி காரணமாக அறையில் அயர்ந்து தூங்கிவிட்டுள்ளனர். பின்னர் அன்று மாலை கண்விழித்து பார்த்தபோது அறையில் அவர்கள் வைத்திருந்த 5 செல்போன்கள் மற்றும் கார் சாவியை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் அறையின் வெளியே வந்து காரை பார்த்தபோது காரையும் காணவில்லை என்பதால் யாரோ மர்ம நபர் அறைக்குள் புகுந்து செல்போன்கள் மற்றும் காரை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கெஸ்ட் ஹவுஸில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் காரின் பதிவு எண்ணை கொண்டு ஆய்வு மேற்கொண்டதில் திருடப்பட்ட கார் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியை கடந்து சாலையோரம் நிற்பது தெரியவந்தது. விரைந்து சென்ற காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் வைத்து காரில் இருந்த நபரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அவர் சேலம் நெத்திமேடு காந்தி நகரை சேர்ந்த சூர்யா என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து ஆக்டிங் டிரைவரான அவர் உடல்நிலை சரியில்லாமல் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் புதுச்சேரிக்கு வந்ததும், ஹேம்குமார் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறையில் சூர்யா தங்கி இருந்ததும் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் எலிபேஸ்ட் வாங்கி வைத்துவிட்டு மது அருந்தியதும் தெரியவந்தது. பின்னர் போதையில் இருந்த அவர் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் இருந்து பின்வாங்கி மனம் மாறியுள்ளார். தொடர்ந்து பக்கத்து அறையில் தங்கி இருந்தவர்களின் செல்போன்கள் மற்றும் காரின் சாவியையும் திருடிக் கொண்டு சேலம் செல்வதற்காக உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியை தாண்டி சென்று காரை நிறுத்தி சற்று ஓய்வெடுக்கும் வேளையில் காவல்துறையினரிடம் சிக்கியது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் சூர்யாவை கைது செய்து அவரிடம் இருந்து 5 செல்போன்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கோலாகலமாக நடைபெற்ற புதிய ஆட்சி பொறுப்பேற்பு விழாவில் தேசிய தலைவர், மத்திய அமைச்சர் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா மே 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விழாவிற்காக ஆளுநர் மாளிகையில் பந்தல் அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்றது. இந்நிலையில் மே 13ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நிதின் நவீன்,
அமைப்பு செயலாளர் சந்தோஷ், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். விழாவில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்ற பிறகு விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து அளித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பதவியேற்பு விழாவில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற நேரு பார்வையிட்டார். புதுச்சேரி கோவிந்தசாலை அந்தோனியார் கோவில் தெருவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்கள் வசித்து வருகின்றனர். அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்து உள்ளதாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் அரசு நிதி ஒதுக்கீடு செய்து சீரமைப்பு கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நேரு அந்தோனியார் கோவில் தெருவில் நடந்து வரும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை பார்வையிட்டு தரமான முறையில் அமைக்கப்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தார். அப்போது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் உதயகுமார் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள இந்திரா சதுக்கம், கடலூர் மார்க்க பேருந்து நிறுத்தங்களை மாற்றி அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் பெருகி வருகின்ற வாகன போக்குவரத்து மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பிற்கு ஏற்ப சாலைகளை விரிவாக்கம் செய்யாத காரணத்தால் தினமும் போக்குவரத்து நெரிசலில் நகரம் திண்டாடி வருகிறது. 100 அடி சாலை, கோரிமேடு சாலை போன்றவை போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகளாகும். இந்த சாலை வழியாக தினசரி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் புதுச்சேரியை கடந்து செல்கின்றன. மேலும் புதுச்சேரியில் தினசரி பயணிக்கும் 80% வாகனங்கள் இந்திரா மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கங்களை கடந்தே தமிழக பகுதிக்கு சென்று வருகின்றன. இந்நிலையில் சிக்னலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிறுத்தத்தில் வரிசையாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்குவதால் போக்குவரத்து முற்றிலுமாக தடைபடுகிறது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் ரவுண்டாவினாவிலேயே ஸ்தம்பித்து நிற்கின்றன. இதனிடையே இந்திரா சிலையை சுற்றி 22.86 மீட்டர் சுற்றளவிலும், ராஜீவ் சிலையை சுற்றி 19.14 மீட்டர் சுற்றளவிலும் ரவுண்டானாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ரவுண்டானாக்களின் சுற்றளவு பிரம்மாண்டமாக உள்ளதால் சிக்னல் விழுந்ததும் வாகனங்கள் வேகமாக கடந்து செல்ல முடியாமல் மெதுவாக செல்கின்றன. அதற்குள் மறுபுற சிக்னல் விழுந்து விடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த 2 ரவுண்டானாக்களின் சுற்றளவை குறைக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக பலமுறை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் என்பதால் பொதுமக்களின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் ஆளுநர் கைலாசநாதன் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் 2 ரவுண்டானாக்களின் சுற்றளவை குறைத்து வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் மாடலிங் வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் 14 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காலாப்பட்டை சேர்ந்த பெண் முகநூல் மூலம் அடையாளம் தெரியாத நபருடன் நட்பாக பழகி வந்துள்ளார். அந்த நபர் அவருக்கு மாடலிங் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்காக பணம் அனுப்பும்படியும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த பெண் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக 14,600,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் அவர் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து அதிர்ச்சியடைந்தார். இதேபோல் குண்டுபாளையத்தை சேர்ந்தவர் வாட்ஸ்அப் குழுவில் ஃபைபர் நெட் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து ஃபைபர் நெட்டை ஆர்டர் செய்தபோது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். இதனை நம்பி மர்ம நபருக்கு 27,000 ரூபாயை அனுப்பிய நிலையில் ஆர்டர் செய்த பொருள் ஏதும் அவருக்கு வரவில்லை. அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவருக்கு தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 14ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் மே 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை குருமாம்பேட் தொழிற்பேட்டை, ராகவேந்திரா நகர், சப்தகிரி அவென்யூ, குருமாம்பேட் வீட்டு வசதி வாரியம், அமைதி நகர், சிவசக்தி நகர், ஐயன்குட்டிப்பாளையம், கோபாலன் கடை ரோடு, அகத்தியர் கோட்டம், தர்மாபுரி, முத்ரையர்பாளையம், வழுதாவூர் ரோடு, உயர்மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி.
தங்கம் 1 கிராம் 15,390 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,240 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.